அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு என்னோட தீபாவளி சிம்பிளான தீபாவளியும் அதே சின்ன சின்ன ரொட்டீன் ஒர்க் இதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தீபாவளி சுமாராக தான் போச்சு. வீடு க்ளீன் பண்ண, துணி வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லாருக்குமே தெரியும், மழை ரொம்ப அதிகம். அதனால என்னோட தீபாவளி அப்படிதான் போச்சு. எப்பவுமே தீபாவளி டைம்ல கரெக்டா மழை வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இப்பவுமே வேலை போயிட்டு இருக்கு. துணியெல்லாம் துவைச்சு வச்சுட்டு இருந்தேன்னா அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். சரி, அப்படியே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான் அப்படியே ஒரு கிளிப்பாக எடுத்தாச்சு. சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட சிம்பிளான தீபாவளி எதுக்கு இருக்கக்கூட ஆள் கூட தெரியல, அவ்வளோ புகையாக இருந்தது நைட்டு. இது தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்தது தான். காலையில் சாமிக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வச்சு அவங்க அப்பா மஞ்சள்லாம் தடவி கொடுத்துட்டாங்க. அதில் பாப்பாவுக்கு என்னென்ன வளையல், அந்த தோடு எல்லாமே வச்சு காசு, மெயினாக காசு தான். தீபாவளி அன்னைக்கு காசு வேணும் இல்லையா, அதனால் எல்லாமே வச்சு அவங்களே கொடுத்தாங்க. எல்லாருமே அவங்க கையாலுமே வாங்கிக்கிட்டாச்சு. பாப்பாவுக்கு 2 பேருக்குமே ரெண்டு ட்ரெஸ் அமைஞ்சது. ரெண்டையுமே கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் வச்சு கொடுத்தாங்க. அதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், கர்ச்சீஃபு, செயின், பாப்பாவுக்கு தோடு, 20 ரூபா பணம், அவ்வளோதாங்க. இதுதான் பாப்பாவுக்கு கொடுத்தது. நெக்லஸ் அதெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க. இப்போ கமலினி கொடுத்துருக்காங்க. இதான் கமலினியோட ட்ரெஸ். இது மாமி எடுத்து கொடுத்தது. தூங்கிட்டு இருக்கா பாப்பா. பாப்பா 3 பேரையும் குளிக்க வச்சு கோயிலுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மாமி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மாமி வீட்டுக்கு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நான் இந்த சிம்பிளாக ஒரு நைட் ட்ரெஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே அடுத்த ஒரு வீடியோவில் காட்டுறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வெடி போடலான்னு பாப்பா கூப்பிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே கோவில்லாம் முடித்து நட சாத்தி எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது 4 வருஷமாக எங்களுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. சரவெடி தான் ஸ்டார்டிங். பாப்பா தான் வச்சா. பாப்பா வச்சுட்டோடனே நான் குடுகுடுன்னு ஓடி போய் கோவில் வாசலில் இருந்துட்டேன். அவ்வளோதான். இதுதான் பாப்பாவும் அத்தியெல்லாம் வீட்டில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ பாம் வைக்கிறா. எனக்கே அது பயமாக இருந்தது. அணுகுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பெருசாக. அதுதான் இப்போ மாடலாக இந்த மாதிரி மாறி இருக்கு போல். முன்னாடி க்ரீன் கலரில் குண்டாக இருக்கும். இப்போ பாக்ஸில் வந்திருக்கா. இதை பாப்பா வச்சுட்டு இருந்தா, அவளுக்கு வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் எனக்கே பயமாக இருந்தது. அவளை கையை பிடிச்சி வைக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தைங்கள்லாம் சேஃப்டியாக இந்த மாதிரி பெரியவங்களோட தான். வெடியாக இருக்கட்டும், நைட் வெடியாக இருக்கட்டும், எல்லாமே பெரியவங்க இல்லாமல் எந்த குழந்தையும் பண்ணக்கூடாது. ஏன்னா நைட் வெடியில் கூட டொப் டொப்னு ரொம்ப வெடிக்குது. தரச்சக்கரம், பூந்தொட்டி, இது அதனால் கேர்ஃபுல்லாக வைக்கணும். இப்போ பாப்பா பார்த்திங்கன்னா விளையாட்டு காமிச்சிட்ருக்காளா, அதை வச்சு பார்த்து சிரிச்சிட்ருக்கா கமலினி. வெடிக்கெல்லாம் பாப்பா பயப்படுறதில்ல. நைட் வெடி அப்புறம் மறுபடியும் கோயிலெலாம் முடிச்சுட்டு நைட் தரச்சக்கரம், இந்த பூந்தொட்டி இதெல்லாம் வச்சு போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணாங்க நல்லா. எனக்கு இதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஓகே, குழந்தைங்களுக்காக நம்மளும் கூட நிற்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நின்றுட்டு இருந்தேன். நான் அப்போ கொஞ்சம் கிளிப்ஸாக மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நிறைய வெடி போட்டாங்க. எப்போவுமே சுத்தமான காற்று அந்த மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இது நம்ம வீட்டுக்கு வந்திருந்த ஐயா, சிறந்த சிவனடியார் இவங்க. இரவு தீபாவளி ஐயாவோட தான் பாப்பா செலிப்ரேட் பண்ண கமலினியை வச்சுட்டு இருந்தாங்க, வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னு எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்காக அப்படியே சும்மா போய் நின்றுட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு ஒன்றும் வெடிலாம் நான் வெடிக்கலை. கமலினியோட ஃபஸ்ட்டு தீபாவளிங்கிறதுனால அந்த ஐயா பூந்தொட்டியை வச்சு அவங்களுக்கு பாப்பா வச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா அப்புறம் ரொம்ப புகையாக இருந்ததுனால நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன். அத்தையை பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம், நம்மளோட சுமையை சுமக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் தன்னோட வீடையே தான் சுமந்துட்டுருக்கு. இதை பார்க்கும்போது நம்மளோட கஷ்டம்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளி எல்லாருக்குமே மழையோட ரொம்ப சிரமமாகவே போச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மழை இன்னும் வெறிக்கவே இல்லை. மழை பெஞ்சிட்டே இருக்குது. பாருங்கள், மேகம் கருகருன்னு இருக்குது. அடுத்த செகண்ட் மழை வர்ற மாதிரி இருக்குது. வீடு க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது மழையினால்.
இது தீபாவளி மறுநாள் நைட்டு எனக்கு வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி விட சொல்லியிருந்தேன். நான் தான் 4 பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். எனக்கு யாராச்சும் எண்ணெய் தேய்ச்சி விடுங்க அப்படின்னா, முடி உனக்கு நிறையா இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட மாட்டாங்க. கடைசிக்கு எந்த மாதிரி தேய்ச்சி விட்ருக்காங்கன்னா, என்னோடய முடியை ரொம்ப டேமேஜ் பண்ணிங்க பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே எப்படி ரொம்ப மோசமாக அப்ளை பண்ணி விட்டுட்டாங்க. நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்டா வந்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி நாமளே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. முடி ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கப்புறம் நானே வந்து சிக்கு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி நீட்டாக தலையை சீவி சிக்கு எடுத்து பின்னல் போட்டு இதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸாகவே ஆச்சு. இன்றைக்கி புதன்கிழமை காலையில் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் பண்ணியிருந்தேன். புளிக்காமல் இருக்கிறதுக்காக பால் விட்டு கொஞ்சம் தயிர் விட்டு பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து இப்போ மழை வேற பெஞ்சிட்ருக்கிறதுனால லேசாக வந்து தயிர் விட்டுட்டு பால் சாதமாக கொடுத்துருவோம், சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அப்போ பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 9 மணி. இப்போ 9 மணிக்கு இன்றைக்கி கிளம்பிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இல்லைன்னா 9:20 9:30 ஆயிரம் வீட்டை விட்டு கிளப்புறதுக்குள்ளே 2 பேரும் திருவாசகி வாசலுக்கே போயிட்டா. பாப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் கமலினியை குளிக்க வச்சு செஞ்சு பார்க்க முடியும். மணி 9 ஆச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கமலினிக்கு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வைக்கிறது தான். பாப்பா டோரா பார்த்துட்ருக்கா. இது எல்லாமே என்னோடய கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தான். ஃபுல்லாக கிளாஸ் தான் வச்சுருப்பேன். அந்த கிளாஸ் வந்து ஆர்கனைசரை வந்து ஒரு நம்ம ட்ரெஸ் இருக்கிற அட்டை இருக்குல்ல, அதை வச்சு அதுக்கு கீழே பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அட்டையை வச்சு செட் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி வச்சுக்கலான்னு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வைக்கக்கூடிய அட்டையை அளவெடுத்து வெட்டி அதை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட கிளாஸ்வேரெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவும் இந்த மாதிரி பண்ணிப்பேன். பொதுவாக யூடியூப்க்கு அப்புறம் மட்டும் அப்படின்லாம் கிடையாது. எப்போவுமே நம்ம வீட்டில் இப்படி தான் வந்து வைப்பேன். கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஏற்கனவே ஒரு பலகை வச்சு அந்த பலகையில் ஒரு அட்டை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் இந்த ஆர்கனைசர் வச்சுருக்கேன். கொஞ்சம் உயரமாக இருந்தால் எடுக்க வசதியாக இருக்கும். அதனால இதுக்கு மேலே தான் நான் இந்த ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இதில் கல் உப்பு, இதில் தூள் உப்பு, மிளகாய்த்தூள், இது மல்லித்தூள், இது வந்து மிளகு, சுண்டவத்தல், இது வந்து கருப்புலர் திராட்சை, இது வந்து டீ தூள், இது வந்து 65 மசாலா, பன்னீர், காளான், மீல் மேக்கர் இதெல்லாம் வந்து போடுவேன். அவ்வளோதான். இது வந்து தனி மிளகாய்த்தூள். இன்னொரு ஆர்கனைஸில் கடுகு பருப்பு, மஞ்சள் தூள், வெந்தயம், அப்புறம் வந்து மிளகு பொடி. இதில் வந்து மிளகு பொடி வச்சுருக்கேன். கீழே வந்து பெருங்காயத்தூள், காஷ்மீரி சில்லி தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து காஃபி பவுடர். இது வந்து காஃபி பவுடர், சீரகம், பெருஞ்சீரகம், அடுத்த இதில் பெருஞ்சீரகம். அவ்வளோதான். இந்த 2 ஆர்கனைசருமே வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இது வந்து இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நம்மளோட ஹேர் ஆயிலுக்காகவும் ஹேர் பேக்காகவும் வந்து நான் கொய்யா இலை, மருதாணி இலை இதெல்லாம் வந்து நிழல்லே உலர்த்திட்டு இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து பொடி கருவேப்பிலை, இதுவும் வந்து ஹேர் பேக், ஹேர் ஆயிலுக்காக. பாப்பாவுக்கு வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பயிரும் குளிக்கிறதுக்கு அரைக்கணும். அதுக்காக காய வைக்க போகிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். எங்களோட பாப்பா எல்லோரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாப்பாவோட ட்ரெஸ், என்னோடய ட்ரெஸ், நான் வந்து ட்ரெஸ் எடுக்கல. பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அடுத்து ஒரு மேக்கப், சிம்பிள் மேக்கப் லுக்கில் ஒரு வீடியோ காட்டுறேன். ஓகேவா? இது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்கும்போது ஹைப் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி வரும். அந்த ஸ்டாரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக்கு, தேங்க்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஹைப் அப்படின்னு ஹைப்பை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பாயிண்ட்ஸ் வரும். அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் அந்த இதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ நம்மளோட சேனல் க்ரோவிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் கட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.